நம்ம வேலவன் ஸ்டோர்ல நான் பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. நீங்களும் வாங்க, கம்மி விலையில கை நிறைய வாங்கிட்டு போங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கச்சத்தீவு ஏன் வேண்டுமென்றால் தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை அப்பத்தான் தீர்க்கவே முடியாது. இலங்கைக்கு 3 முறை நான் சென்றிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கின்றேன். தனிப்பட்ட முறையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எதிர்க்கட்சி நண்பர்களை சந்தித்து பேசியிருக்கேன். இதெல்லாம் இந்த 3 ஆண்டு பயணத்தில். அதன் பிறகு ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதற்கு தீர்வு ஒருவேளை இலங்கை அரசிட்ட பேசி ஒரு 10,000 பேர்த்துக்கு தினமும் ஃபிஷிங் லைசன்ஸ் வாங்குவோமா, ஆப்ஷன் 1. இல்லை கச்சத்தீவில் திரும்ப நம்முடைய தமிழக மீனவர்கள் பயன்படுத்துவதற்கு மட்டும் அனுமதி வாங்குவோமா, ஆப்ஷன் 2. இல்லை கச்சத்தீவையே திரும்ப கேட்போமா, ஆப்ஷன் 3. இதையெல்லாம் இந்த 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து அதன் பிறகு ஜெய்சங்கர்ஜியை சந்தித்து பேசி இன்னைக்கு ஒரு நிலைப்பாடுன்னா இது எப்படி கொடுத்தாங்க, என்ன மர்மம். அதனால் நீங்கள் பாருங்கள், 3 ஆண்டுகளாக நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோம். என்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை. இதற்கு முன்னாடி கச்சத்தீவை பற்றி யார் பேசினாங்கன்னா 2019 பேசினாங்களா, 2016 பேசினாங்களா? இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டெக்னிக்கலாக, சயின்டிஃபிக்காக, லீகலாக பேசுகிறோம். இல்லை நாங்கள் தனி கப்பற்படை அனுப்புவோம், நாங்கள் நெய்தல் படை அனுப்புவோம், அப்படிலாம் பேசலை. நாங்கள் சயின்டிஃபிக்காக, லீகலாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேண்டும் என்று பார்க்கின்றோம். அது நடக்கும் என்று நம்புகின்றோம். அது தீர்வை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். பல அரசியல் கட்சிகள் கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். 1974 ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திமுக ஆட்சி. மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரசும் திமுகவும் ஆண்டு கொண்டிருந்தன. 1974 நம்முடைய இந்தியாவுக்கு உட்பட்ட தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். 2008 ஆண்டு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீட் எடுப்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் அம்மாவே வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்திலே திமுக ஆட்சி. அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள். 2011 ஆண்டு வருவாய்த்துறையின் மூலமாக அம்மா போட்ட வழக்கிலே அதை இணைக்கப்பட்டது. 2014 மத்தியிலே ஆட்சி மாற்றம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. மாண்பு அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீண்டும் தமிழ்நாட்டு இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். பிறகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும், தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அம்மா அவர்கள் பிரதமரிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. இப்பொழுது மத்தியிலே ஆட்சி செய்கின்றவர்களும் இங்கே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் கச்சத்தீவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்று தெரியவில்லை. 10 ஆண்டு காலமாக இது கிடப்பிலே போட்டுவிட்டு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அன்றைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்களிடத்திலே நேரடியாக கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆனால் அதற்கு தீர்வு காணவில்லை. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையின் காரணமாக வருகின்ற தேர்தலிலே வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே
கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு போராடி கொண்டு இருந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. வேற எந்த கட்சிக்கும் இந்த தகுதி கிடையாது. உண்மையிலேயே நம்முடைய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்று நன்றாக தெரியும். நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்கின்ற பொழுது இலங்கை கடற்படையால் பல முறை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தி வைத்து அவர்களை சிறையிலே இலங்கை அரசாங்கம் சிறையிலே அடைத்தது. அப்பொழுதெல்லாம் இந்த மீனவர்கள் பற்றி கவலைப்படவில்லை, கச்சத்தீவை பற்றி மத்திய அரசு கவலைப்படவில்லை. இன்றைக்கு தேர்தல் வந்த காரணத்தினாலே அந்த மீனவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைய தினம் கச்சத்தீவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் மீனவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதிமுக அரசு இன்றைக்கு வருவாய்த்துறை வழக்கு இருந்து கொண்டிருக்கின்றது உச்சநீதிமன்றத்திலே. அம்மா போட்ட வழக்கு, அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக அமைப்பு செயலாளர் திரு முன்னாள் அமைச்சர் நாங்கள் இணைத்திருக்கின்றோம், இடம்பெற்றிருக்கின்றார். அதற்கு பதில் மனு போட வேண்டும், அபிடவிட் போட வேண்டும். அந்த அபிடவிட்டிலே கச்சத்தீவை இலங்கையை தார பார்த்ததை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று அந்த அபிடவிட்டிலே போடுங்க. போட்டாவே நமக்கு கச்சத்தீவு இந்தியாவுடன் இணைக்கப்படும். நம்முடைய மீனவர்களுக்கு அங்கே வலைகளை உலர வைக்க, அங்கே மீனவர்கள் ஓய்வு எடுக்க, அந்த பகுதியில் மீன் பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இனியாவது செய்யுங்கள், பார்க்கலாம். 10 ஆண்டு காலம் கழித்து விட்டு இதை கச்சத்தீவை பற்றியே எதுவும் பேசாமல் இப்பொழுது திடீர் என்று மீனவர்கள் மீது ஒரு கரிசனம் வந்து அக்கறை வந்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருப்பது வேடிக்கையாக இருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த நன்மையும் செய்யவில்லை. இன்றைக்கு இவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது, சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நடந்து கொண்டிருக்கின்ற செய்தியை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பார்க்கின்றோம். அதை தடுத்து நிறுத்த இந்த அரசுக்கு திறமை அல்ல. ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை. அதோடு போதைப் பொருள் விற்பனை எங்க பார்த்தாலும் தாராளமாக போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரி இளைஞர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி நம் கண் முன் சீரழிகின்ற காட்சி இந்த விடியா திமுக ஆட்சியிலே பார்க்கின்றோம். ஆக இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புகின்ற நிலை வந்துவிட்டது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக வாக்கென்ற ஆயுதத்தை பயன்படுத்தி மக்கள் இப்படிப்பட்ட அரசுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை வாக்காளர் பெருமக்கள் புகட்ட வேண்டும்.